வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய உடம்பும் மனசும் தெம்பா இருக்கப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட முடியும். ஆனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படும் போது எவ்வளோ சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த உடம்பையும் மனசையும் தெம்பா வச்சுக்கிறதுக்காக பல வைத்திய முறைகளை நாடி இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தேடி போகும்போது அவங்க தேடுதலில் அடிக்கடி அவங்க கேள்விப்படுற ஒரே வார்த்தை, ஒரே தெரப்பியோட பேர் பிராணிக் ஹீலிங், அதாவது பிராண சிகிச்சை. அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க அதை பற்றி டீட்டெயில் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது ஆச்சரியம் மட்டும்தான். ஏன்னா இட் இஸ் அ நோ டச் நோ ட்ரக் தெரப்பி. அதாவது இது உடலை தொடாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ முறையா இருக்கு. அது எப்படி உடம்பையும் தொடமாட்டாங்க, மருந்தும் தரமாட்டாங்க, ஆனா எப்படி நோய் குணமாகுது? இது எந்த விதத்துல சாத்தியம்? சரி, இதுவே சாத்தியப்பட்டாலும் இங்க அதாவது ஒரு பிராணி ஹீலர் இங்க உட்கார்ந்துகிட்டே அவர் கண் முன்னாடி பிசிக்கலா இல்லாத ஒருத்தரை ஹீல் பண்ணிட முடியும். அதாவது இந்தியாவில் உட்காந்துட்டு ஒரு பிராணி ஹீலர் அவருடைய பையனோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அமெரிக்காவில் ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்கள இங்க உட்காந்துட்டே அவரால் ஹீல் பண்ண முடியுது. அது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது. அதை சொல்ல போறது நான் கிடையாது. We are going to hear it from the senior most pranic healers and trainers in Coimbatore. ஸோ அவங்க பேர் பி சுப்பிரமணியம் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீ அபிராமி. வெல்கம் சார். வெல்கம் மேடம். சார், இப்போ உங்கள் இந்த பிஸி ஸ்கெட்யூல்லையும் நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிராணிக் ஹீலிங் பற்றி சொல்ல ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சொல்லுங்கள் சார், இப்போ நான் சொன்ன மாதிரி மாத்திரையும் இல்லாமல் உடலையும் தொடாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ முறை சாத்தியமா? அது சாத்தியம்னா அது எந்த விதத்தில் சாத்தியம், அதனுடைய பின்னாடி அது என்ன நடக்குது அதில் அப்படின்னு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். வணக்கம், ஆத்மா நமஸ்தே. பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது புதுசு கிடையாது. பழைய காலத்தில் இருந்தே நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய யோகிகளும் பயன்படுத்தி வந்த ஒரு சிகிச்சை முறை தான். இது எனர்ஜி பேஸ்டு ஹீலிங் சிஸ்டம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மற்ற வைத்திய முறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்புக்கு மட்டும்தான் அவங்க வைத்தியம் பண்ணுறாங்க. பட் இதில் அந்த உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு உடம்புக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறோம். ஒரு மனிதனுக்கு 2 உடல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் அது உறுதிதம் பண்ணியிருக்கிறாங்க. The science has been proved that each man has 2 bodies. One is visible physical body, another one is invisible physical body. ஸோ இந்த இன்விசிபிள் பிசிக்கல் பாடி பிசிக்கல் பாடியை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்போவெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாத சூக்கும உடலில் பிரச்சனைகள் வருதோ அது எல்லாமே ஸ்தூல உடம்புல கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடம்புல ஒரு நோயாக மாறும். நம்ம அந்த கண்ணுக்கு தெரியாத உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் சரியாகிறது. அதனால அது நோ டச் டேக்கின்னு சொல்கிறோம். அதாவது உடம்பை தொடாமல் அந்த உடம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி உடலை சரி செய்வதன் மூலம் ஸ்தூல உடம்பில் இருக்கக்கூடிய நோய் குணமாயிடுதுங்கிறது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைக்காலங்களிலோ இல்லை இன்ஃபெக்ஷனாலேயோ நமக்கு ஒரு கோல்டு வருது, அது இருமல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஹீலிங்கில் நம்ம ஹீலிங் பண்ணும்போது அந்த மருந்து போய் உள்ளே செய்கிற வேலையை இந்த ஹீலிங் சிஸ்டமே சரி பண்ணிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே நம்ம உடம்பு அதையே அது சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் இயற்கையிலே கொடுத்துருக்குறான். நம்ம உடம்புக்குள்ளே அதுவே அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது ஒரு இயற்கையினுடைய ஒரு வினோதம், இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. சரிங்களா? ஸோ அவர் ஃபிசிக்கல் பாடி ஹேஸ் இட் ஓன் ஹீலிங் எபிலிட்டி, கேன் நார்மலைஸ் இட் செல்ஃப். அந்த மாதிரி உதாரணமாக சொன்னீங்கன்னா, இப்போ சளி பிடிக்குது, இப்போ காஃப் வருது அப்படின்னா நம்ம மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் கூட ஒரு 7 டேஸில் சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு காயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா கூட கொஞ்சம் நேரத்தில் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு மருந்து தேவையில்லை. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு அதுவே அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு நிரூபணம். ஓகேங்களா? இதுக்கு மேலே இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 1980s அவர் கிராண்ட் மாஸ்டர் சோவா கப்சுயே அவங்க ஒரு புது சிகிச்சை முறை உலகுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் பிராணிக் ஹீலிங்னு சொல்கிறது. பிராணிக் ஹீலிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்தியை கொடுத்து அந்த சூக்கும உடலில் ஏற்படக்கூடிய சக்தி சமநிலையற்ற நிலையை சமப்படுத்தினோம் அப்படின்னா இந்த ஸ்தூல உடம்புல எந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் அது குணமாயிடும். அதற்கான முறைகளே சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளும் சொல்லித்தராங்க. அது பிராணிக் ஹீலிங் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா, உடம்புல மருந்து கொடுத்து இல்லை அதை தடவி கொடுத்து மசாஜ் பண்ணி ரெப்ளெக்ஸ் பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க.
பட் இன் பிராணிக் ஹீலிங் கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸி பிராணிக் ஹீலிங் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த சூக்கும உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி நாம் நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற நுட்பத்தை சொல்லித்தராங்க அது 2 நாள் வகுப்பில். அப்போது இது ஆச்சரியமும் கிடையாது, மந்திரமாயும் கிடையாது, இட் இஸ் ஏ சயின்ஸ். ஏன் சயின்ஸ்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 1940 1939-40களில் ரஷ்யாவை சேர்ந்த செமியான் டொவிடோவிக் கில்லியான் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய சக்தி உடலை அது படம் பிடிச்சு காட்டி, உண்மையிலேயே மனிதனுக்கு உடம்பை சுற்றி ஒரு சக்தி மண்டலம் இருக்கிறது. அந்த சக்தி மண்டலம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அது ஸ்தூல உடம்பிலும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. இன்னைக்கு ஆசான் டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த முறையை பயன்படுத்தி சில இன்க்யூரபிள் டிசீஸை கூட குணப்படுத்துகிறாங்க. அதனால தான் இது நமக்கு நோ டச் நோ ட்ரக் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்பை தொடுறதும் கிடையாது, மருந்தும் கொடுக்கறது தெரியாது. அப்போ இந்த உடம்பை தொடாமல் மருந்து கொடுக்காம இந்த உடலில் தோன்றக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சிகிச்சை முறையில் இருக்குது. இதை உலகுக்கு அறிமுகப்படுத்தி விஞ்ஞானபூர்வமாக சொன்னவர் கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸி. இப்போ அவருடைய சிஸ்டத்தை நாங்கள் இன் அண்ட் அரவுண்டு எல்லா பக்கமும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். 2 days மிக எளிமையாக இதை கற்றுக்க முடியும், எல்லா தரப்பினரும் கற்றுக்க முடியும். இதுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனோ இல்லை ஒரு தகுதியோ தேவை கிடையாது. எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குறதுனால ஓரளவுக்கு சாதாரண அறிவுள்ளவங்க யாருமே இதை கற்றுக்க முடியும். சரி, இப்போ பிராணிக் ஹீலிங் மூலமாக எப்படி அந்த நோய்கள் குணப்படுத்த முடியுங்கிறத சொன்னீங்க. இது கரெக்டு தான். இருந்தாலும் அந்த தூரமாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி அந்த நோய் எப்படி சரி பண்ண முடியுது? ஏன்னா அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. அந்த நோய் எப்படி டயக்னைஸ் பண்ணி நம்மளால சரி பண்ண முடியுது? இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படி பாசிபிள்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நமக்கு we have 2 bodies. ஒன் இஸ் விசிபிள் பாடி, another ஒன் இஸ் இன்விசிபிள் பாடி. அதாவது கண்ணுக்கு தெரியாத சக்தியால் ஆன ஒரு உடம்பு நமக்கு இருக்கு. இந்த உடம்பு இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உண்மை, புரியுதுங்களா? இப்போ நம்ம உடம்புக்கு மேலே இன்னொரு உடம்பு இருக்குது, அது சக்தியால் ஆன உடம்பு. அந்த சக்தியால் ஆன உடம்பு இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும் ஆக்சிஜன் எல்லா பக்கமுமே இருக்குது, காற்று எல்லா பக்கமுமே இருக்குது. இதுக்கு மேலே பிராணசக்தியும் இருக்குது, அதை ஜீவசக்தின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எத்திரிக் பயோபிளாஸ்மிக் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நேர் எதிர்மறை அணுக்களால் ஆன ஒரு எனர்ஜி இருக்குது, புரியுதுங்களா? அது எல்லா சக்தி உடல்களையும் இணைக்குது. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க, நான் தனியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா உருவம் தான் வேற வேறையாக இருக்குதே தவிர நம்முடைய சக்தி உடல் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த உலகத்தில் எல்லாருடைய உடல்களுமே அந்த சக்தியால் இணைக்கப்பட்டிருக்குதுங்கிறத ஒரு உண்மை. இது நேச்சர்ஸ் பிரின்சிபிள், இயற்கை விதி. அப்போது நம்ம இன்னொரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்தியை எண்ணிய திசையில் ஒரு நோக்கத்துக்காக நம்மளால செலுத்த முடியும். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி செல்ஃபோன் எடுத்துக்கோங்களேன். செல்ஃபோன் நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுறோம், எங்கே வேணாலும். அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் கூட படித்த ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருப்பார், இல்லைன்னா ஜப்பானில் இருக்கலாம். பட் நீங்கள் இங்கேருந்து பேச முடியுது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்தே அந்த ஹீலிங் எனர்ஜியை, அந்த பிராணசக்தியை யாருக்கு சிகிச்சை கொடுக்கணுமோ அவங்கள நோக்கி நீங்கள் செலுத்துனீங்கன்னா அது அங்கே போய் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும். இது இயற்கை உண்மையை, இயற்கை விதியை அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு செயல் தானே தவிர இது நம்ப முடியாத விஷயமோ அல்லது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமோ கிடையாது. இந்த உண்மையை நம்ம கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி இதை உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை அந்த காலத்தில் மிக பழமையான காலங்களில் யோகிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஞானிகள், அவங்கள அது பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை ஈசெப்டோரிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு இதை பல நிலைகளில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தர் இங்கே இருக்கிறாரோ இல்லையோ, அதாவது ஃபிசிக்கலி இஸ் அவைலபிள் ஆர் நாட், அவர் எங்கே இருந்தாலும் நாம் இருந்த இடத்துல இருந்தே அவருக்கு சிகிச்சை கொடுக்குறது 100% சாத்தியம். இந்த சிகிச்சை முறையில் நாங்கள் நிறைய பேரை குணப்படுத்திட்டு இருக்கிறோம். அது சாதாரண தலைவலியாகவும் இருக்கலாம், இல்லை மிக கடுமையான நோய்களாக கூட இருக்கலாம். இது சாத்தியம்தான். ஏன்னா இது உங்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பயன்படுத்தி, இயற்கை விதியை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணுறோமே தவிர வெறும் கற்பனையோ இல்லை வெறும் கண்மூடித்தனமான நம்பிக்கையோ கிடையாது. ஸ்டார்டிங்கில் இதை பற்றி நம்ம யோசிச்சதுக்கும் இப்போ கேட்டதுக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்குது. அதாவது முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான் இதில் இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நம்ம மேடம் கிட்ட கேட்கலாம்,
மேடம் இப்போ வந்து இதை பெண்கள்னால எவ்வளோ எஃபெக்டிவாக அதை பண்ண முடியும், இது பாசிபிளா? ஏன்னா பெண்கள் வந்து 2 வகை இருக்காங்க. ஒன்று வந்து ஒர்க்கிங் விமன், இன்னொன்று வந்து ஹோம் மேக்கர்ஸ். அவங்க 2 பேர்னாலையுமே இது எஃபெக்டிவாக பண்ண முடியுமா? அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, அவங்க அதனால அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன பலன்கள், என்ன பிரயோஜனப்படுறது, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஆத்மா நமஸ்தே. கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்சுய் அவர்களுடைய இந்த பிராண சிகிச்சையை கண்டிப்பாக லேடிஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும், மற்ற ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே சமயத்தில் பிராணிக் ஹீலிங் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டு. மாஸ்டர் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அது எந்த வழியிலலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா காய்ச்சல் வர்ற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்டமக் பெயின் எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்கள நம்ம தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தும்மலெல்லாம் பண்ணும்போது அப்போவே நம்ம ஹீலிங் பண்ண அந்த சளி தொந்தரவெல்லாம் வராமையே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இன்னும் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மென்சுரல் ப்ராப்ளம், அதுக்கு நம்மளை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். நம்மளோட இப்போ டாக்டர்ஸு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நிறைய ஹீலிங் பண்ணலாம். நம்ம சன்ஸ் எல்லாம் நிறையா ட்ரைவிங் பண்ணிட்டு இந்த டிப்ரெஷனாக ஒர்க் பண்ணிட்டுலாம் வரும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுடாக எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் நம்ம ஹீலிங் பண்ணி விட முடியும். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்ஸு இந்த நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக வர்றாங்க, வீக் ஃபுல்லாக அதே மாதிரியே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து அவங்கள அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி விட முடியும். இன்னும் பார்க்க போனால் ஃபேஷியலுக்கு கூட இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த பாடி ஸ்ட்ரக்சரை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹீலிங் மூலமாக பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போதே நம்ம சரி பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு சாத்தியப்படும். ஒரு லேடி படித்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்டையர் ஃபேமிலி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அந்த லேடிஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா தான் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். நம்ம நினைப்போம் நிறைய ஒர்க் பண்ணுறோம், அதுவே ஒரு எக்ஸசைஸு, அதுவே நமக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற சான்ஸ் நிறைய சொல்லுவாங்க. பட் என்னென்னா நமக்கு நம்மளே பண்ணும்போது இன்னும் ஹெல்த்தியாக நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா லேடிஸ் கற்றுக்கிட்டா இந்த என்டையர் ஃபேமிலி மட்டும் இல்லை எல்லாரையும் சரியாக வச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி லேடிஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் ஒரு லேடிஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அதை அந்த என்டையர் ஃபேமிலியும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, குழந்தைங்களோட படிப்புக்கு, நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோன்னா அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிற அளவுக்கு ஹீலிங் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். சார், இப்போ மேடம் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்மளே குணப்படுத்திக்கிறதும் இதில் சாத்தியமா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து நமக்கு நிறைய வருமானம் வேணுங்கிறதுக்காக நிறைய ஃபிசிக்கல் எஃபெக்ட் அண்ட் மென்டல் எஃபெக்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் எஃபெக்ட்டும் மென்டல் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை ஏற்படுத்திடுது, அதாவது ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கிறது. அது வந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதுக்கு சில வைத்தியம், சில சிகிச்சை முறை எடுத்துக்கிறாங்க. பட் இன் பிராணிக் ஹீலிங் ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இதில் ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறோம், இருதய தியானம் அப்படிங்கிறது. இந்த தியானத்தை கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்சுய் வந்து எளிய முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது வந்து கைடட் மெடிடேஷன். நம்ம கிராண்ட் மாஸ்டருடைய வாய்ஸ்லேயே அது வந்து போட்டு பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து போயிங்க ஒரு அமைதியான மனநிலை நமக்கு உருவாகும். இதுவே கூட ஒரு செல்ஃப் ஹீலிங் தான். ஏன்னா அலைவாய்ந்துட்டு இருக்கிற மனம் வந்து அமைதி ஆகிட்டாலே நமக்கு வந்து ஃபிசிக்கலி அண்ட் எமோஷனலி நம்ம வந்து காம் ஆயிடும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே நமக்கு வந்து சூக்கும உடல் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதில் வந்து எப்படி நம்ம ஃபிசிக்கல் பண்ண வந்து ஆர்கான் சிஸ்டம்ஸ் இருக்குதோ, இப்போ எலும்பு, தசை, ரத்தம், வந்து நரம்புகள், மூளை, இருதயம், கண்கள் இருக்குதோ, அதே போல் அந்த உடம்புலையும் சில சிஸ்டம்ஸ் இருக்குது. சக்கராஸ் இருக்குது, மெரிடியன்ஸ் நாடிகள் இருக்குது, அப்புறம் வந்து ஆரோக்கிய கதிர்கள் இருக்குது, உள்பிராண உடல், வெளிப்பிராண உடல், இவ்வளவும் இருக்குதுங்க. இதெல்லாம் பாதிக்கப்படும் போதும் கூட
அது வந்து உடல் ரீதியாக ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். அப்போ செல்ஃப் ஹீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சக்தி உடல் ஏற்படக்கூடிய அந்த இம்பேலன்சஸை, அந்த ஒரு அதாவது இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து சரியில்லாத லெவலுக்கு போகிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்காக நமக்கு நாமளே பண்ணிக்க முடியும். அதுதான் செல்ஃப் ஹீலிங்னு சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது அது உடல் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, மனம் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து நம்மளே க்யூர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஈவன் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப நாளாக மாத்திரை மருந்து சாப்பிட்டே வருவாங்க. பிராணிக் ஹீலிங்கையும் அது கூட எடுத்துக்கிடும் போது நம்மளால் அந்த டயபெட்டிக் லெவலை, அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்க முடியும், கொலஸ்ட்ரால் லெவலையும் நம்ம குறைக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க செல்ஃப் ஹீலிங்கோ இல்லை வந்து ஒரு ஹீலர்கிட்டையோ அவங்க ஹீலிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா முழுமையாக அந்த நோயிலிருந்து அவங்களால நிவாரணம் பெற முடியும். எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எப்படி நான் சொல்லுன்னு கேட்டால், இப்போ அவங்க வந்து இந்த உடம்புக்கு மட்டுமே மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு வராங்க. அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூல உடம்புக்கு மட்டுமே தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வைத்திய முறையை அவங்க தெரிஞ்சுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அது கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. பட் நம்ம கிராண்ட் மாஸ்டருடைய வகுப்புகளுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகமே வந்து அந்த பிராண சிகிச்சையின் மூலமாக அந்த கண்ணுக்கு தெரியாத சூக்கம் உடலுக்கு எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறது, அதை தான் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்தூல உடம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி உடலுக்கு நம்ம வைத்தியம் பண்ணும்போது ஸ்தூல உடல் மிக விரைவாக குணமடைஞ்சிருது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக மிக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் ரொம்ப நாள் மாத்திரை மருந்து சாப்பிட்டு வந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம பிராணிகளையும் கொடுக்கும்போது ஒரு சில நாட்களிலேயே அவரால் ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை அடைய முடியும். அதாவது அவருக்கு வலி இருந்தால் வலி குறையும், இல்லை சிரமங்கள் இருந்தால் சிரமங்கள் குறையும், தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா தூக்கம் நல்லா வரும், உடம்பு அசௌகரியமாக இருந்தால் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளும் அவங்களுக்கு வந்து அந்த சூக்கும உடல் இருக்கிறது தெரியாமல் இருந்திருக்குது. அதாவது ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு, அதை வந்து நம்ம சொல்லுவோம் ஆரான்னு சொல்லுவோம், பிராணிக் பாடின்னு சொல்லுவோம், அல்லது எத்ரிக் டபுள்னு சொல்லுவோம், பயோபிளாஸ்மிக் பாடின்னு சொல்லுவோம். அதில் இருந்த குறைகளை நீக்கக்கூடிய முறை தெரியாமல் இருந்ததுனால அவங்க வந்து அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிராணிக் ஹீலரோ இல்லை அவங்களே பிராணிக் ஹீலிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களே அவங்க சரி பண்ணக்கூடிய டெக்னிக்கை தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஈஸியாகிடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமளே வைத்தியம் பண்ணிக்க முடியும். இது சாத்தியம்தான். சார், இதில் வந்து இப்போ 2 நாள் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அது 2 நாள் மட்டும்தான் மொத்த கிளாஸுமே, இல்லை அது நிலையாக ஹையர் லெவல் கிளாஸஸும் இதில் இருக்கா? அதாவதுங்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஸ்கூல், இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், கிராண்ட் மாஸ்டர் ஸ்கூல் ஆஃப் யோகான்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிராணிக் ஹீலிங்கே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் யோக முறைகளையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து மறைமுகமாக நம்முடைய சூக்கும உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சரி பண்ணுவதற்காக நம்முடைய முன்னோர்களாலும் நம்முடைய ஞானிகளாலும் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட பழக்க முறைகள் தான். புரியுதுங்களா? இன் பிராணிக் ஹீலிங் அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து பல நிலைகள் இருக்குது. அதில் வந்து அடிப்படை பிராண சிகிச்சை அப்படிங்கிறது பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ், ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவோம். ஏன் ஒர்க் ஷாப்புங்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கிராண்ட் மாஸ்டர் சொன்ன கருத்துக்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நிவாரணத்தை அங்கே அடைய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்புக்கு வந்து ஒரு தலைவலியோட, இப்போ உதாரணத்துக்கு மைக்ரைன் சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப நாள் ஒற்றை தலைவலின்னு ஒரு நபர் வர்றாரு, இல்லை ஏதோ ஒரு பெயின் ரொம்ப காலமாக அவருக்கு இருக்குது, நம்ம நண்பர்கள் மூலமாகவோ அல்லது விளம்பரத்தை பார்த்துட்டோ இல்லை இப்போ நம்ம பேசுகிற இந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த 2 days ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ண உடனே அந்த 2 நாள்லேயே கூட அவருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். முழுமையாக கூட அந்த வலி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பேசிக் டெக்னிக்னு சொல்கிறது, அதை பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் சொல்லுவோம். அப்புறம் உயர்நிலை பிராண சிகிச்சை வகுப்புன்னு இருக்குதுங்க, அது வந்து அட்வான்ஸ்டு பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் சொல்கிறோம். அதில் வந்து கலர் பிராணாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதில் வந்து இப்போ மிக கடுமையான நோய்கள், இப்போ இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து, அப்புறம் வந்து புற்றுநோய், இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களை கூட மிக குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட் டைமில் குணப்படுத்தக்கூடிய நுட்பங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 3rd லெவல் பார்த்திங்கன்னா சைக்கோதெரப்பி, பிராணிக் சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மனம் சார்ந்த நோய்கள். இப்போ நமக்கு ஒரு வலி இருந்தது,
இல்லை ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை ஒரு ஹெட்டேக் இருக்குன்னா இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய நோய். ஆனால் நமக்கு ஒரு கோபம் வருது, இரிட்டேட்டிவாக இருக்கிறோம், அன்செட்டியாக இருக்கிறோம், கிரீஃபாக இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், டென்ஷனாக இருக்கிறோம், இதெல்லாம் வந்துங்க நம்முடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இதை சரி பண்ணுறதுக்கான முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்கன்னா சைக்கோ தெரப்பி. கிராண்ட் மாஸ்டர் சோவாக் சுயிஸ் பிராணிக் சைக்கோ தெரப்பி. இது வந்து 3வது நிலை. அதுக்கு மேலே ஸ்படிகங்களை வச்சு ஹீலிங் பண்ணக்கூடிய வகுப்புகள் நடக்கும். அது கிறிஸ்டல் ஹீலிங்னு சொல்லுவாங்க. சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ மற்றவங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ண தாக்கங்கள், அதுலேருந்து நம்மளை காத்துக்கலாம். நம்மளை வந்து சக்தி நிலையில் நம்மளை வந்து பாதுகாப்பாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இப்போ செல்ஃபோன் பேசும்போது ரேடியேஷன் வருதுன்னு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, சொல்கிறாங்க இல்லையா, இல்லை நம்ம வந்து ஒரு அட்டாமிக் ஸ்டேஷன் பக்கத்தில் போகும்போது அந்த கதிர்வீச்சுகள், இதே மாதிரி நம்முடைய மனிதருக்கு மனிதர் ஏற்படக்கூடிய சில தேவையற்ற எண்ணங்கள் கூட நம்முடைய அந்த சக்தி உடலையும் அந்த சூக்கும உடலை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற முறைகளை சொல்லிக் கொடுக்குறது வந்து சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிராண சிகிச்சை வந்து பயிற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு மேலே இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ணலாம். அதாவது மிக கடுமையான, சிம்பிளாக சொன்னால், அதாவது இன்றைக்கி வந்துங்க நோயை குணப்படுத்த முடியாத நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவதற்காக கிராண்ட் மாஸ்டர் சோவாக் சுயிஸ் வந்து ஆன்மீக வகுப்புகளையும் அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமாக அதாவது ஆன்மாவை உணர்தல், சோல் ரியலைசேஷன். இப்போது நம்ம வந்து உயிர் இருக்குதா இல்லையா, ஆன்மா இருக்குதா இல்லையா இல்லைங்களா கேட்போம். பட்டு அது வந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ சொல்கிறாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் போயிடுவோம். பட் அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆன்மானா என்ன, அதை எப்படி ரியலைஸ் பண்ணுறது, அதை உணர்வதற்கான பயிற்சிகளும் தியான முறைகளையும் கிராண்ட் மாஸ்டர் சொல்லித்தராங்க. அந்த வகுப்பு வந்துங்க அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் அப்படிங்கிற வகுப்பில், தட் இஸ் சோல் ரியலைசேஷன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆத்ம சக்தியை உணர்ந்து நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை உணரக்கூடிய வகுப்பு அது சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குண்டலினி யோக பயிற்சியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வந்துங்க அதிகமான ஆற்றலை பெற்று நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நம்ம வந்து நல்லா உழைக்கணும் இல்லையா. சிம்பிளாக சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம பன்மடங்காக பெருக்கிக்கணும். ஸோ அதுக்கான வகுப்புகளை தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அர்ஹதிக் லெவல்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அர்ஹத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக முறைகளை பயிற்சி செய்கின்ற ஒரு நபர், புரியுங்களா, மிகச்சிறந்த யோக முறைகளை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருப்பாங்க. எனர்ஜி லெவல்லையும் சரி, ஒரு டெசிஷன் எடுக்கலையும் சரி, இல்லை அவங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் மைண்டு, டெசிஷன் மேக்கிங், அவங்களுடைய எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ரொம்ப பிளான்டாக பண்ணுவாங்க. இது இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி உங்களை மாதிரி யூத்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நிர்வாகியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேரை மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் வெர்பலாக சொல்கிறத விட உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்போது அவங்களுக்கு முன்னோடியாக இருந்து அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்கள வந்து நீங்கள் வழிநடத்தி செல்ல முடியும். இதில் தவறு ஏற்படும் போது தான் ஒரு நிர்வாகி வந்துங்க அவர் வந்து சரியாக நிர்வாகம் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். நாம் என்ன நினைப்போம், ஃபிசிக்கலி அவருக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைப்போம். பட் அவருடைய எனர்ஜி லெவல் குறையும் போது இது நடக்குது. இப்போ இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டருடைய வகுப்புகளை படிக்கும் போதுங்க அந்த எனர்ஜி லெவலை இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே மாதிரியாக வச்சு அவங்க தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்வதற்கான ஆற்றலும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ மாஸ்டருடைய ஒவ்வொரு வகுப்புகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த படித்தோம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அப்ளைடு சயின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க பிராணிக்கல் இஸ் த வே ஆஃப் லைஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். நல்ல ஒரு அருமையான எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சு, அதாவது தேடுற விஷயங்கள்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அங்கே எங்கேன்னு போய் இதை பற்றி கேட்காம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து இதை கேட்குற இதே வந்து தனி தான். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.